என்ன செய்ய முடியும்? நான் இன்னும் பிஜேபி சேர்ந்துட்டுனா சங்கிங்கிறாங்க, விஜய் கூட சேர்ந்துட்டுனா நான் ஒரு மாற்று அரசியல் பண்ண ஆதரிக்கிறேன். புரியுதா? இல்ல சார், நீங்க அண்ணாமலையை பாராட்டி ஒரு சில நான் பேசியிருக்கேன். அப்படின்னா உங்களை சங்கின்னு சொல்றாங்களே சார். அப்போ நான் பாஜக சேரலையே, பாஜக சேர்ந்தப்ப விஜய் ஆதரிக்கிறேன். ஆனா இப்ப அண்ணாமலை வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்றாங்க. அவர் என்ன பண்ணாலுமே விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். அவங்களால ஏத்துக்க முடியல சார், ஒரு போட்டியாளர் ஏத்துக்கணும் இல்லை, அவ்வளவுதான். இந்த காந்தாரின்னு ஒரு பாத்திரம் வரும் இல்லையா இதிகாசத்துல, இந்த இதை கொலை இதா வயிற்றுல அடிச்சு அது மாதிரி அடிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். இந்த மொபைல் ஃபோன்லாம் எவ்வளோ வரி போட்டாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? சாதாரண மொபைல் ஃபோனுக்கு என்ன வரி போட்டாங்க? அது இன்னைக்கு சாதாரண மக்கள் யூஸ் பண்ணுறது தானே. இப்போ தானே அது ஈஸியாக வந்து வாங்கக்கூடிய நிலையில் இருக்குது இல்லையா? இப்போ சேது சமுத்திர திட்டம் நீங்கள் தானே வேணும்னு நினைங்க, அதுக்கு நிதி ஒதுக்க பாஜக தானே. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு சார். அதில் அவர் பேசும் பொழுது திமுக அரசை வந்து மறைமுகமாக சாடி பேசியிருக்காரு. குறிப்பாக என்னன்னா மறைமுகம் நேரடியாகவே சாடி பேசியிருக்காரு. ஆமாம் சார், நேரடியாக சாடி பேசியிருக்காரு. ஆமாம், அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் குறித்தும் விமர்சனம் வச்சிருக்காரு. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ என்னாச்சுன்னா, இது வந்து சென்டர் ஆஃப் போக்கல் பாயிண்ட் வந்து திருமாவளவன் தான். முதல்ல அவர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிடுவாரா, விஜயோடைய பங்கேற்பாராங்கிற ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டு இருந்தது. உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கா? ஆமாம் சார். கலந்துக்கிடுவாரா? பிறகு ஒரு கட்டத்தில் அழுத்தத்தின் காரணமாக திருமாவளவன் கலந்துக்கிடவில்லை, திமுகவின் ஒரு விவாதம் நடந்தது, ஒரு பேச்சும் பொருளாக இருந்தது. ஆமாம் சார். நல்லா இருக்கு இல்லையா? இப்படியா இருக்கும்போது அவர் அம்பேத்கருடைய அடையாளமாக தமிழ்நாட்டில் திகழ்கின்றார் இல்லையா? அது மாற்று கருத்து கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் வந்தால் நல்லதுன்னு விகடன் நிறுவனம் அதை விரும்பினது. அவர் ஏதோ காரணகட்டத்தில் அவருக்கு அதில் கலந்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது திமுக அழுத்தம்னாங்க. தோழமை கட்சியினுடைய தலைமை, அதாவது திமுக கூட்டணி கட்சிகளுடைய தலைமை திமுக தானே, அதோடைய அழுத்தத்தின் காரணமாக கலந்துக்கலன்னு ஒரு கருத்தும் அதுவும் பேசும் பொருளாக இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது நேற்று அந்த விழா நடந்தது. அந்த விழாவில் விஜய் என்ன சொன்னார்? திருமாவளவன் இந்த விழாவில் கலந்துருக்கணும், அவர் கலந்துக்கிடாமல் போனது நல்லதல்லன்னு சொல்லியிருக்கார். பட்டும்படாமல் கலந்து இது காரணம், பின்னாடி கூட்டணி தான் காரணம், பின்னாடி கூட்டணி கட்சிகள் தலைமை தான் இதை செஞ்சிருக்கும் அன்னு அந்த இன்பிட்வீன் த லைன் அவர் பேசும் பொருள்லேயே அது மெய்ப்படுது. இதுக்கு மத்தியில் ஆதவ அர்ஜுனும் கடுமையாக திமுகவை சாடி இருக்கிறார். பிறப்பிலேயே முதலமைச்சர் ஆகிடக்கூடாது, ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, கருத்தியலில் வரணும்னு சொல்லியிருக்கார். நல்ல விஷயந்தான், அவர் பேசுகிற விஷயம் நல்ல விஷயம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் அந்த எப்படியாவது எலெக்ஷனில் வெற்றி பெறணும் அங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் திமுகவிற்கு, மக்கள் முக்கியமில்லை அங்கிற கருத்துப்பட அவர் பேசியிருக்கிறார். ரெண்டு கருத்துமே திமுகவை நோக்கி வீசுகின்ற அம்புகள் தான். இந்த அம்புகள் இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? பட்டும்படாமல் கடந்து போகிறார். இதே திருமாவளவன் என்ன 27ஆம் தேதி விஜய் பேசுகிறார் இல்லையா விக்கிரபாண்டியில்? ஆமாம் சார். பேசிட்டு மறுநாள் காலையில் விஜய் பேசுனது சரிதான் அனு ஒரு ட்வீட் போட்டிருந்தார், ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். பிறகு ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஒரு 2 பக்கம் அறிக்கை கொடுத்து இதெல்லாம் சரியா இல்லை என்கிற அளவில் விஜய்க்கு எதிரான எதிர்வினைகள் ஆற்றினார். அந்த இடத்துல காலையில் அந்த பேச்சு சரியங்கிறாரு, மாலையில் அந்த பேச்சுக்கான எதிர்வினைகள் சரியில்லைங்கிற அளவில் துணியில் அந்த அறிக்கை கொடுத்தாரு. இந்த இன்பிட்வீன் டைமில் ஏதாவது அழுத்தம் இருக்க போய் தானே அப்படி கொடுத்துருக்கணும். காலையில் ஒரு கருத்து சொல்லிட்டு மறுபடியும் மாற்றினா ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்து தானே பண்ணோம், அது திமுக தான் இருக்குன்னு அப்பவும் பேசப்பட்டது. இப்பவும் நான் கலந்துக்கிடுவேன்னு துவக்கத்தில் அப்படித்தானே இருந்தாங்க. ஆமாம் சார். பிறகு நான் கலந்துக்கிட முடியாதுன்னு சொன்னார். முதல்ல வந்து நான் ஆலோசனை பண்ணுறேன் கலந்துக்கிட சொன்னார். பிறகு அதை வந்து நான் கலந்துக்கலன்னு சொல்லிட்டாரு. இதுலேயும் அழுத்தம் இருக்கலாம், திமுகவின் அழுத்தம் இருக்கலாம். இது மட்டுமல்ல, இவர் திருமாவளவன் ஆதவ அர்ஜுன் கருத்தை அவர் சொல்வதும் சரிதான், அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல சரிதான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார், ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல இப்போ என்ன சொல்றாரு? அவர்கிட்ட விளக்கம் கேட்போம், விளக்கம் கேட்பன்னு தான் சொல்றாரு. இப்போ திருமாவளவன் வந்து அவர் இந்த நடவடிக்கையில ஒன்று ஆதவ அர்ஜுனுக்கு எதிராக இருக்கிறாரா, அவருக்கு ஆதரிக்கிறாராங்கிறது சரியா தெரியல. புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். என்ன கேட்க? விளக்கம் கேட்போம்.
விளக்கம் கேட்ட பிறகுதான் முடிவெடுப்போம் அண்ணாங்க. தலைமை பார்த்து நீக்கணும்னா இடைக்காலமாக நீக்கலாம், பிறகு விளக்கம் கேட்கலாம். உங்களுக்கு புரியுதா? அதான் முறை. இப்போ என்னைய திமுகவில் நீக்கினாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. விளக்கமும் கேட்கல, இடைக்காலம் தான் நீக்கும், அது முழுமையாக நீக்கப்படலை. இடைக்கால நீக்க நீ அப்படியே தான் இருக்குது. நீங்க திமுக உறுப்பினர் தானா சார்? அப்படிதான் சென்ஸ்ல வரும். இடைக்கால நீக்கம் தான் போட்டாங்க, விளக்கமும் கேட்கல, எனக்கு இறுதியாக முழுமையாகவும் நீக்கப்படலை. 2 வருஷம் ஆச்சு. இப்போ வைகோவை நீக்கிறாங்க, இந்த இப்போ இவர் கேபி ராமலிங்கத்தை நீக்கிறாங்க. அது மாதிரி எனக்கு விளக்கம் கேட்டு நீக்கலை இது வரைக்கும். இப்படியான சூழ்நிலையில் திருமாவளவன் 2 பக்கம் எப்படிங்கிற ஒரு தனக்கு சாதுரியமாக கொண்டு போகிறார். திமுகவை திருப்திப்படுத்தணும், அதே மாதிரி தன்னுடைய சகா பொதுச் செயலாளரா துணை பொதுச் செயலாளரா ஆமாம் சார், துணை பொதுச் செயலாளர் ஆதவையும் விட்டுறக்கூடாதுங்கிற பாணியில் தான் அவரோட பேச்சுகள் இருக்குது. இது எப்படி போகணும்னு வர்ற நாட்கள் தான் தெரியும். ஓகே சார். இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்றாரு கருத்தியல் தலைவர் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வரணும்னு. உண்மைதான், நல்லதுதான். திருமாவளவனை சொல்றாரா விஜய் சொல்றாரா சார்? திருமாவளவனை சொல்றாரா விஜய் சொல்றாரா? ஏன்னா 2 பேருமே, இவர் அவருடைய கட்சி தலைவர், ஆனா கூட இருக்கிறது விஜய் தான் அவர் கூட இருக்காரு. கருத்தியல் தலைவர்னா யாருன்னா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தலைவர், முதலமைச்சர், ஆட்சிக்கு வர்றவங்கள சொல்றாரு. அதான் சார், யார் வரணும்னு அவர் நினைக்கிறாரு சார்? யார் வரணும்னு அவர் நினைப்பாரு? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அது தெரியல. அது இன்பிட்வீன் லைன்ஸ்ல சொல்லியிருக்காரு. இப்போ அவரை விஜய் பார்த்து தான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய, ஏன்னா விஜய் தானே விழாவின் நாயகராக இருந்திருக்காரு. விஜய் பார்த்து தான் சொல்லியிருக்கணும். ஓகே, திருமாவளவன் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பேசுன பேச்செல்லாம் விஜய் பாராட்டி புகழ்ந்து தானே பேசிட்டு வராரு. அப்படி வரும்போது அந்த பேச்சில தொனியில பார்த்தானா விஜய் தான் கருத்தியல் தலைவர், மக்களால் ஆதரிக்கப்பட்டு வருகிறார். இப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தா இப்போ எலெக்ஷன் நிற்கிறாங்க, எம்பி ஆகிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க. பிறகு அதிகமான சீட்டு அந்த கட்சி ஆளுங்கட்சி ஆகுது, அந்த கட்சியின் தலைவர் முதலமைச்சராக. இப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்கறது உறுதி தானே? கருத்து இல்லையே, கருத்தால் வர்றது இல்லையே, மக்களுடைய ஆதரவு கருத்தினால வர்றது இல்லையே, எல்லாம் பணம் கொடுத்தானே வெற்றி பெறாங்க. நீ வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு அது. ஆமா சார், இப்போ அந்த போக்கு மாறி இருக்காரு சார். ஏன்னா சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜக காசு கொடுக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனாலுமே பல இடங்கள்ல அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க, 2வது இடத்துக்கு உண்மைதான். இப்போ இது சொல்றப்பனா திமுக எல்லா இடத்துல கொடுத்தது. திமுக கனிமொழிக்கு எதிரான சரியான போட்டியாளரே இல்லை. என்னை கூட அந்த இடத்துல நிற்க சொன்னாங்க தூத்துக்குடியில், நான் நிற்கலை. என்ன ஒரு கடுமையான அவருக்கு தகுந்த போட்டியாளரை இங்கே போடலை. அப்போது அப்படின்னு கனிமொழி காசு கொடுத்தது. ஒரு இடத்துல 500 ரூபா, ஒரு இடத்துல 300 ரூபா கொடுத்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அங்கே தான் நான் வாக்கு போடணும், தூத்துக்குடி தொகுதியில் தான் வாக்கு போடணும். அங்கே போனதுக்கு எங்களுக்கு 300 ரூபா கொடுத்தாங்க, ஒரு சில 500 ரூபா கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ திமுக காசு எல்லா இடத்துலையும் கொடுத்தது. பிஜேபி கொடுக்கல, அதிமுக கொடுக்கல, நாம் தமிழர் அந்த சீமானுடைய கட்சி கொடுக்கல, இந்த 3 கட்சியும் கொடுக்கல. ஆனால் பிஜேபி பல இடங்களில் 2வது இடத்துக்கும் வந்திருக்கு, காசு கொடுக்காம வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது மக்கள் மத்தியில் திரும்பவும் அந்த காசு கொடுக்காம நேர்மையாக ஓட்டு போடுங்க மற்ற மாநிலங்களை மாடி அன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அன்றைக்கி நான் தூத்துக்குடி தொகுதி எனக்கு நாடாளுமன்ற கோவில்பேட்டில் ஓட்டு போட்டு நான் திருவனந்தபுரம் போனேன். அதுக்கு அடுத்து அங்கே தேர்தல் காலத்தில் அங்கே இருக்க வேண்டியிருந்தது. கேட்டால் எந்த தொகுதியிலும் ஓட்டுக்கு காசு கொடுக்கல, பாரசாலையில் காசு கொடுக்கல, களியாக்கவலையில் காசு கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு என்ன 5 மைல் தானே. அவன் கேரளாக்காரன் கேட்கல இல்லையா, தமிழ்நாட்டில் காசு கொடுத்துருக்காங்க, 5வது மைலில் காசு கொடுத்துருக்காங்க களியாக்கவலையில், எனக்கு காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவேன்னு கம்யூனிஸ்ட்கிட்டையோ காங்கிரஸ்கிட்டையோ கேட்கலையே. அந்த உணர்வு தமிழ்நாட்டில் வரணும். அது மாதிரி கோயம்புத்தூரில் காசு கொடுத்தாங்க, பாலக்காட்டில் காசு கொடுக்கல இல்லை. இப்போ ஆந்திரா தேர்தலுக்கு போயிருந்தேன், அங்கே காசு கொடுக்கல. சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, காசு கொடுக்கல பெருசாக. இப்போ அங்கே சந்திரபாபு நாயுடு நின்று ஜெயிச்சார், பவன் கல்யாண் துணை முதல்வராக ஜெயிச்சாங்க. அதே மாதிரி நான் ஒரு விடுமுறைக்காக காஷ்மீர் போயிருந்தேன், அப்போ தேர்தல் நடந்தது அங்கே. இப்போ ஆட்சி அமைஞ்சில் அங்கேயும் காசு கொடுக்கல. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது யார் கொண்டு வந்தது? அதை முதல்ல மாற்ற. ஜனநாயகம்னா என்ன? மக்களுடைய தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பும்பாங்க. அந்த மகேசன்னா சிவபெருமான், இறைப்பொருள் சொல்லுவாங்க. அப்போனா விலைக்கு வாங்கிட்டீங்களா, கடவுளையே விலைக்கு வாங்கிட்ட மக்கள் இதை உணரணும். ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு தான் சொல்கிறாங்க. இப்போ அதில் போய் நீங்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்கி அது பண்ணுறதுங்கிறது எப்படிங்க நியாயம் இருக்குது? ஓட்டுக்கு பணங்கிறது கற்ப விற்கிறாப்புல சொல்கிறது விளங்குதா? இப்போ விபச்சார இடத்துக்கு போகிறோம், அங்கே காசு கொடுத்தா போகிறாங்க. ஓட்டை விற்கலாமா?
ஒரு 500 ரூபா கொடுக்காங்கன்னு வைங்க, எத்தனை நாளைக்கு உங்களுக்கு செலவாகும்? ஒரு நாளைக்கு சரியா போகுமா? 5 வருஷத்துக்கு சரியா போயிருமா? 5 வருஷம் ஆட்சியாளர் 500 ரூபா கொடுத்து 5 வருஷம் போய் உட்காந்து லஞ்சலாவணியம் பண்ணிக்கிட்டு சம்பாதிச்சுட்டு அவங்க குடும்பம், அவங்க வாரிசுகள் அவங்களுக்காக இருப்பாங்க. இதுதான் கருத்தியல். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, மக்களால் விரும்பப்பட்டு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டா அது கருத்தியல். அதைத்தான் சொல்றார். அது வந்து திருமாவளவனையோ விஜய் சொல்றாப்புல, விஜய் அப்படி கருத்தியல் மூலியமாக மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குதே. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டில் அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. திமுக அப்படி இல்லை, காசு கொடுத்தா ஜெயிக்கிறாங்கன்னு மறைமுகம் சொல்றாரு. ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கு சேகர் பாபு வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. இவர் வந்து ஒரு தற்கூரி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. களத்துக்கு வராம இவர் எப்படி அரசியல் பேச முடியும்? களத்துல வந்து நாங்க 234 தொகுதியிலும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், விஜய் வந்து ஒரு தற்கூரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கெல்லாம் சொல்ல வேண்டியது எப்படி? சேகர் பாபு நேற்று என்னங்க கலைஞரை சொன்னார் அசம்பிளியில்? கலைஞர் என்ன சொன்னார் அசம்பிளியில்? மேலே சீட்டில் அப்போல்லாம் எதிர்கட்சியாக இருப்போம், நான் கலைஞரோட இருக்கிறேன். அன்னைக்கு என்ன சொன்னார்? இதே ஸ்டாலின் என்ன சொன்னார், கலைஞர் என்ன சொன்னார், சேகர் பாபு? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? என்ன சொன்னார் அசம்பிளியில்? ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் என்ன வீம்பு பண்ணார் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் சொல்கிறதா ஒரு எடுத்துக்கிட்டதா? சரி, இதே ஒரு ஆதவுடைய மாமனாட்டு தானே நீங்கள் காசு வாங்கினீங்க தேர்தலுக்கு. எத்தனை கோடி வாங்கினீங்கல்ல? மாற்றின தெரியாத உங்களுக்கு? அவர் தான் பணம் கொடுத்தாரு. அது ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன்லையா ஆவணமாக இருக்க. 600 கோடியா? 600 கோடி கொடுத்தா அப்புறம் அவர் யாருன்னு எனக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம் இருக்க? புரியுதா உங்களுக்கு? உங்கள் தோழமை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தானே இது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தானே இல்லையா? அதே மாதிரி திமுக ஜெயிக்கிறதுக்கு அவர் தான் துணை இருந்தார் சபரீஷனோட. உங்களுக்கு புரியாதா? அவர் யாருன்னு தெரியாதுன்னு பேசினா எப்படி? கிஷோரை திமுக அறிமுகப்படுத்தினது அப்புறம் என்ன யாருன்னு தெரியாதுன்னு இல்லை, ஏமாத்து வேலையா பம்மாத்து வேலையா? அவரை வச்சா நீங்க ஜெயிச்சீங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. புரியுதா? அதை வச்சான சபரீசனும் பிரசாந்த் கிஷோரும் ஒரு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. பிறகு முதலமைச்சர் சந்திச்சாங்க. புரியுதா? இத்தனை தோழமை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் விடுதலை சிறுத்தை. உங்க தோழமை கட்சி தானே அது, அப்புறம் தோழமை கட்சி இல்லையா அது? அதே மாதிரி அவர் மாமனாட்ட ஒரு 600 கோடி வாங்கினீங்கல்ல, அப்புறம் அவர் மருமகன் தான் இவர் ஆதவ். எது வேணா பேசலாம். ஓகே சார், இப்போ திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, என்னை யாருமே அழுத்தம்லாம் கொடுக்கல, நான் இயல்பாக தான் இந்த கூட்டத்தில் வந்து நான் கலந்துக்காம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி வன்னியரசு அவருமே விசிகாவில் ஒரு முக்கியமானவர். விஜய் வந்து பாயாச அரசியல் பண்றாரு, அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சமத்துவ பாயாசம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். பாயாசம் என்ன கொடுப்ப? தமிழின் மரபு. பாயாசம்னா என்ன? ஒரு தித்திப்பான நல்ல நிகழ்ச்சிகள் பகிர்ந்துக்கிறதா பாயாசம். புரியுதா உங்களுக்கு? நல்ல நிகழ்ச்சிகள் பகிர்ந்துக்கிறதா பாயாசம். பாயாசம் வந்து ஒரு உயர்ந்த பொருள், உயர்ந்த அர்த்தத்தையும் பொருளையும் கொடுக்கக்கூடியது. புரியுதா? அது சரியா அவர் சொன்னதே அந்த இதே தவறு. அதுக்கு ஓமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓமையே தவறு, அது முரண். பாயாசம்ங்கிற கடைசியில் சாப்பிட்டுட்டு பாயாசம் கொடுப்பாங்க இல்லையா? எது கொடுக்குறாங்க? நல்ல நிகழ்ச்சி, மகிழ்ச்சியான நிகழ்ச்சி, கல்யாணமோ ஏதோ ஒன்று விருந்து கொடுப்பாங்க, பிறந்தநாள் கொண்டாட்டமோ. அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு வெற்றி ஆகி போச்சுன்னா வாங்க பாயாசம் சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார், நீங்கள் 50 வருடங்களுக்கு மேலே வந்து அரசியல் இருக்கீங்க. 52 வருஷம். அதான் சார், இது 52வது வருஷம். ஓகே சார், இத்தனை வருடங்களில் நீங்கள் பல முதல்வர்களை பார்த்துருப்பீங்க. அதில் அந்த காலங்கள்லையும் மழை வெள்ளங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய முதல்வர்கள் வந்து களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காமராஜராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், உங்கள் போஸ்ட்டில் கூட நான் ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த முதல்வர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன சார்? எல்லாருமே ஸ்டாலின் காமராஜர் வந்து தனுஷ்கோடி முழு நிலங்க அங்கேயே 6 நாள் எல்லாம் தங்கியிருந்து அவரே வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போனார் பல இடங்கள்ல. அந்த படங்கள்லாம் என்கிட்டே இருக்குது. தனுஷ்கோடி ராமேஸ்வரம் அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோவில் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. மழை காலங்களில் எந்த ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு போகிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் ஃபோட்டோ ஷூட் கிடையாது, வேட்டியை மடிச்சுக்கிட்டார். ஒரு தடவை கோயம்புத்தூரில் பெரிய வெள்ளம் வந்துருச்சு. அரங்கநாயகம் அந்த மாவட்டத்தின் அமைச்சர், குழந்தைவேல் அந்த மாவட்டத்தின் அமைச்சர் கூட்டு போய் காட்டுறாங்க. கூட்டு போய் காட்டும்போது காலில் செருப்பு இல்லாமல் போகிறார், மடித்து வச்சுட்டு போகிறார். ஒரு இடத்த முள்ளு குத்திருச்சு, முள்ளு குத்தி ரத்தம் வருது. நான் சொல்கிறது கேளுங்க. அவர் முதலமைச்சர் பிறகு காரில் இருக்கும்போது ரத்தமாக சொட்டு விழும்போது கூட இருந்தவங்க பார்த்துருக்காங்க. அதனால் என்ன இருக்குது, இவங்க இவ்வளவு மனிதர்கள் கஷ்டப்பட்டாங்க, என் கால் ரத்தம் முக்கியமான்னு சொன்னதெல்லாம் உண்டு. எம்ஜிஆர் அப்போல்லாம் ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபேஸ்புக்கோ இந்த சமூக ஊடகங்களோ கிடையாது. அந்த பிஆர்ஓ, அந்த மாவட்டத்தின் பிஆர்ஓ ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் வருவார், அவ்வளோதான். கருப்பு வெள்ளை ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு பிஆர்ஓ இருக்காங்களே அவங்க. அதே மாதிரி கலைஞரும் தலையில் அந்த மப்ளரை சுற்றிட்டு வேட்டியை மடித்து கட்டிட்டு போவார் காமராஜர்.
இப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய காலத்தில். காமராஜர் வந்து கிட்டத்தட்ட மலைவில் வச்சு அங்கேயே அந்த பக்கத்தில் இருக்க டிபிலேயே தங்கிடுவார் முதலமைச்சராக இருக்கும்போது. அதே மாதிரி ஓமந்தூரார் நான் கேள்விப்பட்டேன், அவரே போய் அங்கேயே அந்த யார் கஷ்டப்படுறாங்களோ அங்கேயே நைட்டு போல் படுத்துருந்ததெல்லாம் உண்டும்பாங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை அவர் தான் முதல் தமிழ்நாட்டுடைய பிரீமியர். அதுமாதிரி குமாரசாமி ராஜாவுக்கும் அந்த பழக்கம் உண்டுட்டாங்க. எல்லா முதல்வருக்கும் அந்த பழக்கம் உண்டு. ஆனால் இது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு முதல்வர் வரணும், இத்தனை மணிக்கு வரணும், எல்லா ப்ரெஸ்காரையும் கூப்பிடுங்க, அது தக்க நல்ல ஃபோட்டோகிராஃப் சைடில் அந்த வியூவில் எடுக்கிறாப்புல அந்த ஆங்கிளில் எடுக்கிறாப்புல பாருங்கள், அதெல்லாம் அப்போ கிடையாது. இப்போ போடுறாங்க இல்லையா, அது தக்கன ட்ரெஸ்ஸு, அது தக்கன அந்த வெள்ளம் வடிஜாப்பில் காட்டுறாப்புல, இதெல்லாம் அன்றைக்கி அப்படிலாம் ஃபோட்டோ ஷூட்டோ சினிமா ஷூட் மாதிரி எடுக்கலை. காமராஜ் யதார்த்தம் வேட்டியம் மடித்து கட்டிக்கிட்டுவார். ஒரு இடத்துல அந்த வெள்ள நிவாரணம் தங்கும்போது மாத்திர துணி இல்லை. அந்த எங்கே தெரியும், முதலமைச்சர், உங்களுக்கு புரியுதா, முதலமைச்சர். அப்போ ராமநாதபுரம் மாவட்டம் இந்த இது வரைக்கும் சிறுவிழுத்தூர் வரைக்கும் இருக்கும், ஒரே மாவட்டம் தான். அப்போ அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பேரோட நல்ல பேர் நான் மறந்துட்டேன். அங்கே தங்கி அவருக்கு வேஷ்டி இல்லை, இது பண்ண மாற்று வேஸ்ட் இல்லை, 2-3 ட்ரெஸ் போனால் ஒரு வாரம் தான் அங்கே இருக்கிறார். அழுக்காயிப்போச்சு, அதுக்கு மேலே கட்ட முடியாது, அழுக்கு. பிறகு என்னாச்சுன்னா கடைகளும் மூடிட்டாங்க. பிறகு யாரோ மதுரையில் இருந்து வர்றவங்ககிட்ட ஒரு 2 கதர் வேஷ்டியை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கட்டினாருன்னெலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் நான் படித்த விஷயங்கள், நான் தெரிஞ்ச விஷயங்கள். இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி சார் பார்க்க? அவரு போகிறாரு, காலையில் போகிறாரு, மாலையில் வராரு, அன்னைக்கு வந்துட்டு பார்க்குறாரு, உதவி கொடுக்குறேன்னு படங்க பத்திரிகையில் செய்தியாக போடுறாங்க. அது மட்டும் போகிறவங்க எந்த மாவட்டம் பாதிக்குதோ அந்த மாவட்டத்தில் முகாம் இருக்கணும். முதலமைச்சர் ஓகே முகாம் இருக்கணும். காலைல போயிட்டு ஈவினிங் பார்த்துட்டு வராப்படக்கூடாது, அந்த இடத்துல இருக்கணும். இப்போ சென்னையிலே இருந்தாலும் கூட ஓமந்தூரார் வெளில வர்ற பகுதியிலே அங்கேயே ஒரு ஸ்கூலில் படுத்திருந்தாருன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து குளத்தூரா தான் தமிழ்நாடுன்னு நினச்சிக்கிட்டாரு போல, குளத்தூரையே சுற்றி வர்றாருன்னு சொல்லுவாங்க. அவருக்கு அந்த தொழில் ஜெயிக்கணும், அதுக்காக குளத்தூராருன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னார் இல்லையா. அப்போ எம்எல்ஏவா இருந்தார் சார், இப்போ முதல்வராக இருந்துக்கிட்டும் அதே மாதிரி செயல்படுறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், சுனாமி வரும்போது ஜெயலலிதா எல்லா இடத்துக்கும் போனாங்கல்ல, கன்னியாகுமரி வரைக்கும் போனாங்க இல்லையா. எவ்வளவு ஒரு நாளில் எவ்வளவு பயணித்தாங்க உங்களுக்கு தெரியும். கடலூர் மாவட்டம் போனாங்க, நாகை மாவட்டம் போனாங்க, கிட்டத்தட்ட 2 நாளில் எல்லா இடமும் பார்த்துட்டு உதவி பண்ணாங்க. அதே மாதிரி கலைஞரும் காரில் போனார் சுனாமி நேரத்தில், தெரியுமில்ல உங்களுக்கு, தஞ்சாவூர் வரைக்கும் போனார், காரில் போனார். இப்போ அந்த மாதிரி ஒரு இந்த அரசியல் வந்து கலைஞர் காலத்துக்கு பிறகு அரசியல் தன்மையே மாறிப்போச்சு. எல்லா சமூக ஊடகங்கள்லையும் எல்லாம் பத்திரிகையில் செய்தி வர்றதும், அதே மாதிரி புகைப்படங்கள் எடுக்கிறதும், ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுன்னு ஆகிப்போச்சு இன்னைக்கு. இதை யார் குறை சொல்கிறது? யார் சொன்னால் உடனே இந்த ஐடியில் இருக்காங்க, உனக்கு என்னடா தெரியுங்க, என் வயசு என்னன்னு தெரியுமா அவனுக்கு, 20 வயசு இருக்கும், இது ஒன்று எழுதினாலே அதுக்கு ஏதாவது ஏட்டிக்கு பூட்டியாக எழுதுறாங்க. என்ன செய்ய முடியும்? நான் என்ன பிஜேபியில் சேர்ந்துட்டுனா, சங்கிங்கிறாங்க, விஜய் கூட சேர்ந்துட்டுனா, நான் ஒரு மாற்று அரசியல் பண்ண ஆதரிக்கிறேன். புரியுதா? இல்லை சார், நீங்கள் அண்ணாமலையை பாராட்டி ஒரு சில பேசியிருக்கேன். அப்படின்னா உங்களை சங்கின்னு சொல்கிறாங்களே சார். அப்போ நான் பாஜகவில் சேரலையே, பாஜகவில் சேர்ந்தப்ப விஜய் ஆதரிக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் வேணும்னு சொல்கிறேன். நான் சேர்ந்துருக்கேன், பாஜகவில் ஏதாவது சேர்ந்துருக்கேன், அதிகாரம்ன்றது உங்களுக்கு வந்திருக்க செய்தி வந்திருக்கு. இல்லை சார், நான் பாஜக ஆஃபீஸே எங்கே இருக்குன்னு தெரியாது, டெல்லி ஆஃபீஸே எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் வாஜ்பாயோட பழகினவன், அத்வானியோட பழகினவன், இல்லைன்னு மறுக்கல. என் திருமணத்துக்கு கூட 86 வாஜ்பாய் இன்விடேஷன் கொடுத்த மதுரை டெசோ மாநாட்டுக்கு வந்தார். அவர் வாழ்த்து செய்தி அனுப்புனார் இல்லையா. இன்னைக்கு இல்லை, 86 என் வாழ்த்து செய்தி நான் போனால் இடையில பார்ப்பேன். இன்றைக்கி அந்த வாழ்த்து செய்தி கடிதம் என்கிட்ட இருக்குது, அவர் அனுப்பின வாழ்த்து செய்தி கடிதம் இருக்குது. நான் 86 அவருக்கு இன்விடேஷன், அப்போ வந்து அவர் பிரதமர் ஆவார்னு கூட நினைக்கல. அவரை கூப்பிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவரையும் கெச்சின்னு போகணும் கூப்பிட்டுட்டு 4 சித்திரை வீதி மதுரை போயிட்டு இப்போ முருகன் இட்லி கடையில் அங்கே இருக்கல மேலமாசி வீதி, அங்கே போய் சாப்பிட்டேன், ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி நான் பழக்கம். அவர் பிரதமர் ஆவார்னு அன்றைக்கி நான் நினைக்கவே இல்லை. 86 அவருக்கு நான் இன்விடேஷன் அனுப்புகிறேன். எனக்கு நான் வர முடியல, நான் முடிஞ்சால் வரேன். 86 டெஸ்டும் அதே நேரத்தில் இன்விடேஷன் கையிலேருந்து கொடுத்தேன் ஒரு கட்டசிக்கு. உடனே கவனமாக எனக்கு அவர் கடிதம் எழுதினார், வாழ்த்து கடிதம் எழுதினார். இப்போ அந்த மாதிரி அப்போல்லாம் மொபைல்லாம் கிடையாது, இன்றைக்கி இல்லை, 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இன்றைக்கி வந்த பையங்க ஒன்றும் தெரியாமல் நீ சங்கி மங்கி, அது என்ன சீமான்னு சொல்ல அப்புறம் சங்கினா நண்பனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, சகதோழன். ஆமாம், சகதோழன்னு சொல்லலாம். நான் இப்போ விஜய் ஆதரிக்கிறேன், விஜய் கட்சி சேர்ந்துட்டா
உங்களுக்கு புரியுதா? ஆமாம் சார். ஏதாவது ஒன்று புரட்டுத்தனமாக எழுதுறதுன்னு ஆயிப்போச்சுங்க. அதுக்கு காசுக்கு எழுதுறதுன்னு ஆயிப்போச்சு. ஓட்டுக்கு காசு, புகழ்ந்து எழுதுறது காசு, இப்படி. ஆனால் என்ன ஜனநாயகம் இருக்குது சொல்லுங்க? இதுக்கு மத்தியில் ஒரு மாற்று அரசியல் வரட்டும் விஜய் தலைமையில் அன்னு எங்களை போன்ற ஆட்கள் நினைக்கிறோம். அவர் அதுக்கான ஏப்போ நான் போய் பேசினா யாரை கேட்பாங்களா? நீ சொல்லுங்க. இப்போ நீங்களே கேட்பீங்களா? இல்லை நீங்களே நான் பேசுனா கேட்பீங்களா? மேடை போட்டேன் இப்போ விஜய் போட்டால் நடிகர் விஜய் பேசுகிறாருப்பா அன்னு மக்கள்கிட்ட ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு சூழல் வரும். புரியுதா? வைகோ அவ்வளோ ஈர்க்கப்பட்ட மனிதரே கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டார். உங்களுக்கு திரும்பி நல்லா பேசுவார். இன்னைக்கு நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே மாட்டேங்கிறாரு. இப்போ நான் பேசி யாராவது கேட்பாங்களா? என் உயரம் எனக்கு தெரியுமில்ல. நான் அந்த நூலில் ஒரு மாற்று அரசியல் விஜய் கொண்டு வராரு, நம்ம ஆதரிப்போம், அவரை ஆதரித்து பேசுவோம் நான் பேசுகிறேன். அதே மாதிரி அண்ணாமலை ஒரு இளைஞர், தேசிய அரசியல் இனிமேல் தனித்தமிழ்நாடு வாங்க முடியாதுங்க. சரி, காங்கிரஸ்லேருந்து நாங்கள்லாம் வெளியேறினவங்க, நீக்கப்பட்டவங்க. இன்னைக்கு இல்லை, 1979 எங்கள் கூட காங்கிரஸ் இருந்த ஆளுக்கு இன்றைக்கி ஒரு சிலர் தான் இருக்காங்க. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் இப்படி ஒரு சிலர் தான் இருக்காங்க நீக்கப்பட்டோம். இப்போ எங்களுக்கு காங்கிரஸ் இயற்கையாக பிடிக்காது, ஈழத்தமிழ் பிரச்சனை காங்கிரஸ் பிடிக்காது, காங்கிரஸ் எதிராக நாங்கள் இருக்கிறோம். அங்கேயும் வாரிசு அரசியல் நடக்குது, அதெல்லாம் எதுக்குறோம். அப்போ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு சப்போர்ட் பண்ணால் பாஜக, அவ்வளோதான். இதில் என்ன தவறு இருக்கு? நாங்கள் அங்கே உறுப்பினரா, பாஜக உறுப்பினரா, இல்லை விஜய் கட்சியில் நான் உறுப்பினரா? இல்லையே சார். அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. ஒரு அரசியல் சம்பந்தமா ஒரு படிப்பு, ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரி. இதை திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் செய்யணும்னா அப்படி போய் படிக்கணுமா? நாங்கள்லாம் அரசியல் படிச்சுட்டு தான் இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா? இதெல்லாம் பிறப்புலேயே வர வேண்டியது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களையும் சொல்றாங்க. என்னங்க இது அநியாயமா? ஆனால் அவர் உரிமை, அவர் படிக்க போறாருன்னா அவர் விரும்பி போறாரு. அதை நீ யாருன்னு சொல்றது? அவரு விருப்பம். நீ என்ன அதற்கு கிரிட்டிசைஸ் பண்றது? உங்களால் முடியலைன்னா விட்டுட்டு போங்க. படிக்க முடியலை, போக முடியலை, லண்டனுக்கு போக முடியலை, ஆக்ஸ்போர்ட் போக முடியல. நான் ஒரு நாள் முரசொலிமாரோட பேசிட்டு இருந்தேன். ஐநா சபையில் வேலை கிடைச்சதுங்க. நான் மதிமுக தூங்கினால் போகலை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இந்த பிரிட்டனில் இந்த கோர்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க ஆக்ஸ்போர்டில், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வரம் கொடுத்தார். நான் பிறகு அந்த இதெல்லாம் வர வச்சு, அப்போம்லாம் இந்த மாதிரி இன்டர்நெட்லாம் கிடையாது. பிறகு அங்கேருந்து வாங்கி அனுப்ப சொல்லி, இலங்கை தமிழரை ஒருத்தர் வாங்கி அனுப்ப சொல்லி, அந்த நேரத்தில் கலைஞர் கைது. எப்போ? 2001 2002 கட்டத்தில். அது குறிப்பிட்ட நாளில் அதை முறைப்படுத்த முடியலை. இப்படியெல்லாம் அவரே சொன்னார். முரசொலிமாரே நீங்கள் மேலே போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னார், என்கிட்டே சொன்னார். ஆனால் இப்போ அண்ணாமலை வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணாலுமே விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். அவங்களால ஏற்றுக்க முடியலையா சார்? ஒரு போட்டியாளர் ஏற்றுக்க முடியல, அவ்வளோதான். இந்த காந்தாரின்னு ஒரு பாத்திரம் வரும் இல்லையா இதிகாசில், இந்த இதை கொலை வயிற்றில் அடிச்சு அது மாதிரி அடிச்சுட்டுவாங்க, அவ்வளோதான். கைகையும் அது மாதிரி. அதுக்கு நம்ம செய்ய முடியும். ஓகே சார். அண்ணாமலையுடைய அரசியல் நகர்வுகள்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அண்ணாமலை ஒரு இளைஞர், புரியுதா? ரெண்டாவது விஷயம், எளிமையாக இருக்கிறார். அவருடைய கட்சி, அவருடைய கொள்கையில் அவர் பேசுகிறார். அது தவறுன்னு சொல்ல முடியாது. என் கொள்கை ஒன்றா நான் பேசுறதுக்கு என்னை விட்டுருங்க, உங்கள் கொள்கை ஒன்றா பேசுறதுக்கு விட்டுருங்க. அதில் விமர்சனம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை. இந்த கொள்கையில் இப்படி இருக்குன்னு ஒரு விமர்சனம் நீங்கள் சொன்னால் நம்ம அதை அவரை ரொம்ப சிறுமைப்படுத்துகிற பேசுகிறது அது தப்புங்க. அதே மாதிரி நம்ம நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி தமிழகத்தில் எப்படி ஒரு பார்வை கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஊர்கா மாமி, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஜிஎஸ்டி வந்து தமிழர்கள் மேலே வந்து புகுத்துறாங்க, நாட்டு மக்கள் ஏழைகள் மேலே புகுத்துறாங்க, இப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருந்தது. ஆனால் சமீபத்தில் உங்களுடைய போஸ்ட் ஒன்று நாங்கள் பார்த்தோம், நீங்கள் அவங்கள வந்து பாராட்டி போட்டிருந்தீங்க. இல்லை, எங்களுக்கு அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் 91 நிதியமைச்சர்களாக இருக்காங்க இல்லையா? ஆமாம். காங்கிரஸ் நிதியமைச்சர்கள் மன்மோகன் சிங், அதுக்கு பிறகு பிரணாப் முகர்ஜி, சிதம்பரம், இவங்க போட்ட பட்ஜெட்லாம் படிக்க சொல்லுங்க. ஒரு விவசாயி வந்து கடன் வாங்கினா செக்கில் தான் கொடுக்கணும்னு போட்டாங்க. அவர் கொடுக்க முடியுமா? அவன் சுருக்கு பையில் காசு சேர்த்து 10 ரூபா 20 ரூபா, நீ செக்கில் தான் அவன் செக்கு பதிவு பண்ண முடியுமா? இதுக்கு இவ்வளவு நீ பேங்க் கட்டணும், அப்படிலாம் பண்ணாங்கல்ல. சிதம்பரம் காலத்தில் என்னென்ன இப்போ ஒன்று சொல்கிறேன், ஆக்ஸ்போர்டு புஸ்தக நிலையன்னு ஒன்று இருக்குது. எங்கே? சஃபேர் தேட்டரா? ஆமாம், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி புஸ்தக நிலையம். இப்போ இவங்கெல்லாம் இங்கே விற்க முடியாது. இவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி தான் விற்கணும். முன்னாடி புத்தக ஷாப்பே வச்சுருந்தாங்க. எங்கன்னா அமெரிக்கன் கான்சுலேட் பின்னாடி. சிதம்பரம் போட்ட பட்ஜெட்னால அவங்கெல்லாம் மூடிட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். அந்த பட்ஜெட்டுகள் நல்ல பட்ஜெட்டுகளா கேட்குறேன். அவங்க எவ்வளோ வரி போட்டாங்க? இந்த மொபைல் ஃபோன்லாம் எவ்வளோ வரி போட்டாங்க உங்களுக்கு தெரியுமில்லையே? சாதாரண மொபைல் ஃபோனுக்கு என்ன வரி போட்டாங்க? அது இன்னைக்கு சாதாரண மக்கள் யூஸ் பண்ணுறது தானே. இப்போ தானே அதை ஈஸியாக வந்து வாங்கக்கூடிய நிலையில் இருக்குது இல்லையா? இப்போ சேது சமுத்திர திட்டம் நீங்கள் தானே வேணும்னு, அதுக்கு நிதி ஒதுக்க பாஜக தானே.
சேது சமுத்திரத்துக்கு நிதி ஒதுக்க முதல்ல ஆரம்பித்தது அவங்க தான் நிதி ஒதுக்குனாங்க இல்லையா? இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டு பெண். தமிழ்நாட்டிலேருந்து இதுவரைக்கும் வந்து சண்முகம் செட்டியார் ஒரு நிதியமைச்சர், அவர் நீதி கட்சியிலேருந்து வந்தவர், நேரு காலத்தில் இருந்தார். கடைசியில் அவரை பட்ஜெட் 2வது பட்ஜெட் போட விடாமல் விரட்டப்பட்டார். யார் சார் விரட்டினாங்க? அது பிரதமரே வேண்டான்னு சொல்லி அனுப்பினார். அதெல்லாம் அந்த வரலாற்றுலாம் படித்தா தான் தெரியும். உடனே இவர் இப்படி சொல்லிட்டாரு, நேருவை பார்த்து சொல்லிட்டாரு. நடந்தது உண்மை. கண்ணீர் வடிச்சிட்டு வேதனையோட தமிழ்நாட்டுக்கு திரும்பினார். அது பிறகு உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து உங்களுக்கு தெரியும் சண்முகம் செட்டி, அது பிறகு சி சுப்பிரமணியம், ஆர் வெங்கட்ராமன், ப சிதம்பரம், இப்போ 6-7 பேர் தமிழர்கள் பட்ஜெட் போட்டிருக்காங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் அந்த வரிசையில் இல்லையா? அந்த அம்மா மதுரையில் பிறந்து மதுரையில் படித்து, விழுப்புரத்தில் படித்து, திருச்சியில் படித்து, ஜேஎன்யூ போய் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து அவங்க ஒரு பட்ஜெட் போட்டாங்க. ஒரு தமிழச்சின்னு தானே பார்க்கணும். அவங்க தமிழ் பேசுகிறாங்களே, கொஞ்சம் தமிழ் பேசல, அது பிராமண பாஷைகள் இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு ஒரு லேடி தானே, தமிழ்நாட்டுடைய அடையாளமாக தானே அவங்க இருக்கிறாங்க. நமக்கு தானே பெருமை. இப்போது என்னாச்சுன்னா ஒரு குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாங்க. இன்னும் அந்த மாநிலத்தை சார்ந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஆதரிக்கும். இப்போது நம்ம இங்கே வந்து அப்துல் கலாம் நின்னார், ஒரு கட்டத்தில் ஆதரித்தோம், ஒரு கட்டத்தில் எதிர்த்தோம். கழகம் பண்ணுற ஒன்றுலாம் சொன்னாங்க. ஒரு கன்வென்ஷன் எப்படின்னா ஆந்திராவிலையோ கர்நாடகத்துலேயோ அந்த மாநிலத்துக்கார ஒரு குடியரசுத் தலைவர் ஆச்சுன்னா அதை எதிர்க்க மாட்டாங்க. ரெண்டு கட்சியும் சரி நம்ம மாநிலம் நம்ம மண் மைந்தர் நினைப்பாங்க. அது மாதிரி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் எடுத்து ஆந்திராவில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. புரியுதா? இதில் தப்பு கிடையாது. இது பல பேர் தமிழ்நாட்டை கர்நாடகத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கேரளாவில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஆந்திராவில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி அந்த அம்மா பேசும்போது பதில் சொல்கிறது ஒரு சில தமிழையும் சொல்கிறாங்க, ஒரு சில நேரங்களில் திருக்குறளையும் பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க, புறநானூரையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படியான நிலையில் அந்த அம்மா தமிழ்நாட்டு பெண்மணி தான். நீங்கள் வந்து ஒரு திறமையை நீங்கள் மதிக்கணும், தவறு செஞ்சால் நீங்கள் விமர்சிக்கணும். அந்த அம்மா காட்சிக்கு எளிய பொருளாக இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு லேடி தலையில் டை அடிக்காமல் யாராவது தைரியமாக வர முடியுமா? இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கவங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு வழங்குதா? கரெக்டு தான். அந்த அம்மாவுக்கு வயசு 60 தான். புரியுதா? 60 61 இருக்கும். டை அடிக்காமல் வராங்க. எளிமையான புடவை, பெரிய நகைகளோ ஆபரணங்களோ கிடையாது. எல்லோரும் என்னென்னா செயின் வித்தியாசமான இதெல்லாம் போடுவாங்க, அலங்காரா இதெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி சிங்கிள் செயின், கையில் வாட்ச் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். எளிமையாக வராங்க. அதே மாதிரி எந்த ஊழலுக்கும் ஆட்படலை. உங்களுக்கு தெரியும், இவ்வளவு நிதி இருந்தால் ஆட்படலாம் இல்லையா? சிதம்பரத்துக்கு மேலேயே ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்ததா இல்லையா? ஆமாம், ஜெயிலில் கூட இருந்தார். ஆமாம், இருந்தார் இல்லையா? எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் அந்த அம்மா ஆட்படலை. இதுக்குள்ளே பார்லிமெண்ட் அதானி மாதிரி ரைஸ் பண்ணியிருப்பாங்களா? அந்த அம்மா ஊழல் பண்ணியிருந்தா நீங்கள் அதை பார்க்கணும். ஊழலற்ற ரெடி, காட்சிக்கு எளிய ஒரு பெண்ணாக இருக்கிறார், எளிமை உண்டு. 2வது படிச்சிருக்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கிறாங்க. எக்கனாமிக்ஸ் படிக்காமையே ஒரு சிலர் பட்ஜெட் போட்டாங்க இல்லையா? எக்கனாமிக்ஸ் படிக்காமையே பட்ஜெட் போட்டால் கொண்டு இல்லையா? உங்களுக்கு புரியுதா? ஆர் வெங்கட்ராமன் பட்ஜெட் போட்டார். அவர் லேபர்லாம் தான் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணார். பல நிதியமைச்சர் எக்கனாமிக்ஸ் படிக்காமையே பட்ஜெட் போட்ட ஆட்கள் உண்டு. இந்திரா காந்தி எக்கனாமிக்ஸ் படிக்கலை. புரியுதா? அவங்களும் பட்ஜெட் ஒரு தடவை போட்டிருக்காங்க. ஒய்பி சவான்னு ஒரு தடவை பட்ஜெட் போட்டிருக்காரு, அவர் எக்கனாமிக்ஸ் படிக்கலை. இப்படியான நிலையில் ஒரு பெண்ணை வேணுமுன்னே திட்டமிட்டு கண்ணிய குறைவாக விமர்சனம் பண்ணுறது நல்லா இல்லை. அதுதான் அந்த ட்வீட் போட்டேன். இதே மாதிரி உங்கள் வீட்டு பெண்களுக்கு யாராவது நீங்கள் பேசினா சும்மா விடுவீங்களா? நான் சொல்கிறது கரெக்டு தான். அப்படித்தான் அதை நான் பார்க்குறோம்லே, வேற ஒன்றும் நான் பார்க்கல. அது வந்து இங்கே வேற அவரை சார்ந்தவங்க போட்டிருக்கணும், அது போடலை. நான் எனக்கு ஒரு காமன் மேன் பார்த்தும் போட்டேன். ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா
தொடர்ந்து பேசி தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகளில் எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும்? பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க, ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.